ஸ்கூலில் படிக்கும்போது படிச்சிருக்கானா இல்லையான்னு வாத்தியார் எதை பார்ப்பாரு சொல்லுங்க? ரிசல்ட்டு தாங்க. எதை பார்ப்பாரு? பேப்பரை பார்ப்பாரு. ஆனால் ஊழியக்காரன் ஊழியம் பார்த்துருக்கானா இல்லையான்னு யாரை பார்ப்பாரு தெரியுமா? உங்களை பார்ப்பாரு. என் ஜனங்கள் ஆசீர்வாதத்துக்குள் அறுவடைக்குள் அழைத்து செல்வதற்கு என் ஜனங்களுக்கு நான் விதைக்க கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இன்றைக்கு உங்களுக்கு விதைப்பதை பற்றி நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நான் விதைப்பதால் ஆசீர்வாதத்தை உருவாக்கவில்லை. எனக்கு உருவாக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் விதைப்பதால் பெருக்குகிறேன் பெருக்குகிறேன் பெருக்குகிறேன். தர்மம் வேறு, காணிக்கை வேறு. தர்மம் என்பது இரக்கத்தின் அடிப்படையில் செய்வது. அதை நீ நிறுத்தவே கூடாது, அதை நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் காணிக்கை என்பது இட் இஸ் மை பிசினஸ். நீங்க பிசினஸ்ல ஒரு 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 விஷயத்தை நீங்க கொடுக்கும்போது, ஒரு பார்ட்னரை ஒரு ஆளை சேர்க்கணும்னு நினைக்கும் போது, ஐயோ பார்க்க பரிதாபமா இருக்காரு சேர்த்துக்கோன்னு நினைச்சு சேர்ப்பீங்களா? இல்ல ஆள் தெளிவானவர் அப்படி போவீங்களா? பரிதாபமான கூட்டு போய் டீ வாங்கி கொடுத்துட்டேன் நான் டக்குன்னு. ஆனால் இட்ஸ் சோயிங் அண்ட் ரீப்பிங், இட்ஸ் காட்ஸ் பிஸ்னஸ். ஏன் இதில் நீங்கள் சீரியஸாக இருக்கணும்னா, நீங்கள் காட்ஸ் பிஸ்னஸில் கரெக்டாக இருக்கும்போது நூற்றுக்கணக்கான தேவையில் இருக்கிறவர்களை நீங்கள் ஒரு ஆளாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, இவரை மாதிரி 100 பேரை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. சில விதை 30, சில விதை 60, சில விதை 100. ஸோ விதை எவ்வளவு முக்கியமோ அதே போல நிலமும் முக்கியம். விதை ஒரே விதைதான், ஆனால் விளைவுகள் வித்தியாசமாக இருந்தது. ஏனென்றால் நிலங்கள் வேறு விதமாக இருந்தது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தன்னை எங்கே வெளிப்படுத்துகிறாரோ அந்த ஸ்தலத்திற்கு நீ போய் அங்கே உன் விதைகளையும் தசவாங்களையும் காணிக்கையிலும் சர்வாங்கங்களையும் செலுத்துவாயாக. என்றைக்காவது விவசாயி, கிறுக்கு விவசாயி விதைய பார்த்து வருத்தப்பட்டிருக்கானா? சந்தோஷமா பாடுறாரு. அப்படி திரும்ப பார்த்தேன், விதை விதையா? ஆமா, இந்த 1 லட்சம் ரூபாய் எனக்கு விதை. அந்த விவசாயி ரோஜா விதையை கொண்டு போகும்போது ரோஜா மலர்களை கண்ணில் பார்க்குறான், மல்லிகை சரங்களை இது பார்க்கும்போது மல்லிகை பூக்களை பார்க்குறான். அவன் எதை விதைக்க போறானோ அப்படியே 100 ஏக்கர்ல விளைஞ்சிருக்கிற பார்க்குறான். அப்போ அவனுக்குள்ள உற்சாகம், ஐயத்தட்டு. ஆமென் 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 ஆமென். எப்படி விதைக்க வேண்டும்? சந்தோஷமாய் விதைக்க வேண்டும். ஆமென் ஆமென். 1 கொரிந்தியர் 9:1 வாசிப்போம். நான் அப்போஸ்தலன் அல்லவா? நான் சுயாதீனன் அல்லவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியையாய் இருக்கிறீர்கள் அல்லவா? என் கிரியையாய் இருக்கிறீர்கள். ஆங்கிலத்தில் அழகா இருக்கு. Are you not the result of my work in the Lord? Are you not the result? நீங்கள் கர்த்தருக்குள் என் வேலையோட ரிசல்ட்ரா. நீனு கைத்தட்டுங்க. ஆமென். The congregation is the result of the preacher. ஸ்கூலில் படிக்கும்போது படிச்சிருக்கானா இல்லையான்னு வாத்தியார் எதை பார்ப்பாரு சொல்லுங்க? ரிசல்ட்டு தாங்க. எதை பார்ப்பாரு? பேப்பரை பார்ப்பாரு. ஆனால் ஊழியக்காரன் ஊழியம் பார்த்துருக்கானா இல்லையான்னு யாரை பார்ப்பாரு தெரியுமா? உங்களை பார்ப்பாரு. பேப்பர், நீங்கள் தான் பேப்பரு. இவன் வாழ்க்கையில் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், இங்கே வரும்போது எப்படி இருந்தான், இப்போ எப்படி இருக்கிறான், வரும்போது வருத்தமாக இருந்தால் இப்போ எப்படி சந்தோஷமாக இருக்கிறான், வரும்போது ஏழ்மையாக இருந்தால் இப்போ எப்போ ஆசீர்வாதமாக இருக்கான், வரும்போது குறுகிய தரிசனம் இருந்தால் இப்போ எவ்வளோ தரிசனமாக இருக்கிறான். உங்களெல்லாம் பார்த்து ஒரு ரிசல்ட் எழுதுவாரான் தேவன். பவுல் சொல்கிறான், யூ ஆர் த ரிசல்ட் ஆஃப் மை ஒர்க் இன் கிரைஸ்ட். ஆவியானவர் என்ற சொன்னார், உங்களுடைய ஜனங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது? வருஷம் முடியுது, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், யூ ஆர் த ரிசல்ட். இந்த வருஷம்
நான் எப்படி வேலை செய்திருக்கிறேன் என்பதற்கு யூ ஆர் த ரிசல்ட் ஆஃப் மை ஒர்க். ஆமென். அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, யூ ஆர் த சீல் ஆஃப் மை அப்போஸ்டல்ஷிப் இன் த லார்ட். யூ ஆர் த ரிசல்ட். நீங்கள் இந்த வருஷத்தின் ஜனவரியை விட டிசம்பரில் உங்கள் வாழ்க்கை ஃப்ளரிஷ் ஆயிருந்துச்சுன்னா, ஆமென், உங்கள் வாழ்க்கை மலர்ச்சி அடைந்தது இருந்தால், தட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் மை ஒர்க். அப்போ நான் எந்த அளவு வேலை செய்திருக்கிறேன் என்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களே அதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அப்போ நான் நல்லா படிக்கணும்னா நான் எப்படி பேப்பரில் நல்லா எழுதணுமோ அப்படி நான் நல்லா வந்து பாஸ் ஆகணும்னா எப்படி பேப்பரில் நல்லா எழுதணுமோ அப்படி நான் நல்லா ஊழியம் செய்யணும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல ரிசல்ட் இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு பி பிளஸ்டு ஃபார் மை ரிசல்ட். நான் நினைப்பேன், எனக்காக ஆண்டவரே நான் நல்ல ஊழியம் பண்ணியிருக்கேன், நான் தேவனுக்காக இவர்களுக்கு செய்த காரியங்கள் ஒன்றும் வீணாக போகக்கூடாது, இங்கே இருக்கிற ஒரு நபர் கூட ஆசீர்வாதம் இல்லாமல் கடந்து செல்லக்கூடாது. இந்த வருஷம் ஒவ்வொரு மனிதனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. தட்ஸ் மை லாங்கிங் அண்ட் தட்ஸ் மை ப்ரேயர். ஆகவே இந்த நியூ கவர்னன்ட் சபைக்குள்ளே வந்த ஒவ்வொருவரும், தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை மறுமலர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். பிகாஸ் தே ஆர் த ரிசல்ட் ஆஃப் மை ஒர்க். ஓ ராபாலா ஷக்குரமானாதியாங்கா. இஃப் ஆர் பிளஸட் 30%, ஆமாம், ஐ பாஸ்ட் இன் 30% வித் 30% மார்க். இஃப் யூ ஆர் blessed 60%, I passed with 60% மார்க். உங்கள் ஆசீர்வாதம் தான் என்னுடைய மார்க். அதனால் எப்பொழுதும் உங்கள் ஆசீர்வாதத்தின் மீது நோக்கமாக இருக்கிறேன். ஒவ்வொரு நபருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மாற்றங்கள் மீது நோக்கமாக இருக்கிறேன். இந்த வருஷம் முழுவதும் தேவன் உங்களை மாற்றியிருப்பார். எனக்கு தெரியும், நீங்கள் மாறி இருக்கிறீர்கள். தேவனுடைய பிரசன்னம் உங்களை மாற்றி இருக்கிறது. உங்கள் சிந்தனைகளை மாற்றி இருக்கிறது. உங்கள் ஆத்மாவை தேற்றி அவர் நீதியின் பாதையில் நடத்தி இருக்கிறார். உலகம் முழுவதும் என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளிடத்தில் நான் பேசுகிறேன். நீங்கள் தூரத்தில் இருந்தாலும், நீங்கள் உலகத்திலே வேறு எந்த தேசத்தில் இருந்தாலும், வேதம் சொல்கிறது, உன்னுடைய பிள்ளைகள் பூமியின் கடையாந்தரங்கள் இருந்தாலும் அவர்களை உன்னிடத்தில் நான் கொண்டு வருவேன். பாருங்க, கேரளாவிலேருந்து வந்திருக்கிறார் அருமை சகோதரர். God said to him, he is your spiritual father. ஸோ எங்கேயோ இருக்கிறோம். ஆனாலும் இந்த நாளிலே நீங்கள் லைவில் எங்கூட இருந்தாலும் அல்லது லைவ் முடிஞ்சவொன்னு நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும், நீங்கள் என் பந்தியை சுற்றி அமர்ந்திருக்கிறீர்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மரக் கன்றுகளைப் போல இருப்பார்கள். பந்தி என்பது தேவனுடைய வார்த்தை. நான் பிரசங்கிக்கும் போது இப்போ நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்கன்னா, இப்போ நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க. பாருங்கள், உலகத்தில் வேறு எங்கெங்கேயும் இருக்கிறாங்க, நம்ம கூட சேர்ந்து உட்காந்துருக்குறாங்க. அதான் தேவன் டிஸ்டன்ஸ்க்கு அப்பாற்பட்டவர். ஆமாம், தேவனுடைய அந்த ரெல்மில், எட்டர்னல் ரெல்மில் டிஸ்டன்ஸ் கிடையாது. எல்லோரும் நம்மோடு பந்தியில் வந்திருக்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸோ எவ்ரி ஒன் ஆஃப் யூ இஸ் த ரிசல்ட் ஆஃப் மை ஒர்க் இன் கிரைஸ்ட். யூ ஆர் த சீல் ஆஃப் மை அப்போஸ்டல்ஷிப். ஒரு கவுன்சிலர் ஒரு தாசில்தாரை பார்க்க போகிறீங்க, ஒரு விஓவை பார்க்க போகிறீங்க, வில்லேஜ் ஆஃபீஸர். அவர் உங்களுக்கு ஒரு கையெழுத்து போடுறாரு, இவர் இந்த வீட்டில் தான் குடியிருக்கிறாருன்னு. கையெழுத்து போட்டு என்ன செய்வார், உடனே டிராயரை தேடுவார். பாருங்க, அவர் டெய்லி அதை தேடிட்டு தான் இருப்பார். டெய்லி யூஸ் பண்ணால் டெய்லி தேடுவார். தேடி தடவி அந்த சீல் எடுத்து, தம்பி இன்னைக்கு சீல் இல்லைப்பா, இந்த கையெழுத்தோட போன்னு சொன்னால் அதை போய் கொடுத்தா என்ன செய்ய மாட்டான், அங்கீகரிக்க மாட்டான். சீலங்கன்னா ஒன்று திரும்ப உடனே இவர் தேடி பிடிச்சி சீல் எடுத்து அப்படின்னு அடித்த உடனே தான் பாசுறான் நான் அப்படின்ற ஒரு ஃபீலு. நான் வீட்டில் குடியிருக்கிறேன். அப்போ கர்த்தர் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் தான் நான் அப்போஸ்தல அபிஷேகத்தோட சீலே நீதாண்டான்றாரு. நீங்கள் இல்லாட்டி நான் சீல் இல்லாத விவோ. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாட்டி நான் எப்படி ப்ரீச்சர்னா, சீல் இல்லாத, அட்டஸ்டேஷன் இல்லாத ஒரு டாக்டர், அட்டஸ்டேஷன் இல்லாத ஒரு தாசில்தார். அப்போ ஒரு தாசில்தாருக்கு அட்டஸ்டேஷன்னா அவரை அங்கீகரிக்கிறது. அப்படித்தான் பவுல் சொல்லுகிறார் ஜனங்களை பார்த்து, யூ ஆர் த சீல் ஆஃப் மை அப்போஸ்டல்ஷிப். ஆமென், ஆமென். இட் இஸ் யூ ஒன்லி. சீல் மீன்ஸ் அடையாளம்.
தாசில்தார் தான் கையெழுத்து போட்டிருக்கான்ற அடையாளம் சீலு. அப்படி நான் ஊழியக்காரன் தான்றதுக்கு எது அடையாளம்? உன் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதம் தான் அடையாளம். பவுல் சொல்லுகிறான், என்னை அவர்கள் அப்போஸ்தலராய் அங்கீகரிக்கவில்லை. எல்லாம் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து செலக்ட் பண்ண 12 பேர்ல ஒரு ஆள் தான் அப்போஸ்தலன், மற்ற எல்லாம் சீசர்கள் தான். பவுல் அப்போஸ்தலன் கிடையாதுன்னாங்க. ஆனால் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, 11 யூதாஸுக்கு 10 யூதாஸ் இடத்துல யாரை தான் போடணும்னு இருந்தார் அங்கே கர்த்தர். பவுலை பிளான் பண்ணியிருந்தார். இது அறவை காட்டில் என்ன செஞ்சுட்டாங்க, வேகமாக ஒரு சுவாமி சுவாமி சித்தத்தை காட்டும் சுவாமி அப்படின்னு ஒரு ஜபத்தை போட்டு சீட்டு குளிக்க போட்டாங்க. அபிஷேகம் பெறுறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு அர்ஜென்ட் வேலையை பண்ணிட்டாங்க. செஞ்சு வேகமாக குளிக்க போட்டு உன்னை எடுத்து அவனை சேர்த்துறான்ட்டான். ஏன்? ஒரு சீட்டு இருந்தால் தான் இப்போ என்ன கொள்ளையா போகுது உனக்கு? ஒருத்தன் தான் ஹீரோ, ஒரு நாயகன் உருவாகிறான் ஊரார்களின். கர்ப்பத்தின் கணிக்காய் ஜோம் பண்ணிக்காங்க. நாங்கள் ஜோம் பண்ணும்போது ஒரு பாட்டு வந்து என்ன பண்ண, ஒரு நாயகன் உதயமாகிறான். ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, எடுத்து வச்சிருக்கீங்களே சார். இல்லையா, கொடுத்து வச்சிருக்கோம். என்ன நல்லா வரைய. ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கிறான். வர்றதுக்கு முன்னாடி இவன் அவசரப்பட்டு குளிக்க போட்டாங்க. குளிக்க போடுறப்ப 2 பேர் போட்டிருக்காங்க. ஒருத்தன் பர்னபான்னு ஒருத்தன், இன்னொருத்தன் மத்தியாஸ். இந்த மத்தியா அதோட சித்தி ஆயிட்டான். எழுதி போட்டு செலக்ட் பண்ணாங்க, ஒன்றும் விளங்கலை. இவன் அதுக்கப்புறம் பைபிள் எங்கேயுமே வரல. எங்கேயோ டீ கடையில் டீயை குடிச்சு 4 உளுந்த உடைய தின்ட்டு வெளியே போயிட்டான். ஆனால் ரிஜெக்ட் ஆனான் பாருங்க பர்னபான்னு ஒருத்தன். அவன் அடிக்கடி வரான். அவன் என்ன எங்கே வருது, 4ஆம் அதிகாரத்தில் அவன் காலடியிலே கொண்டு வந்து தன் சொத்தை விற்று வைக்கிறான் பாருங்க பர்னபா. அது ஏன் அவனை தனியாக சொல்கிறான் தெரியுமா? எல்லாரும் வச்சப்ப பர்னபா என்பவன் வைத்தான் ஏன் சொல்கிறாங்கன்னா, அவனை ரிஜெக்ட் பண்ண பிறகும் அவன் இந்த லீடர்ஷிப்பை மதித்தான். கையத்தட்டு கையத்தட்டு. லீடர்ஷிப்புக்கு எப்படி தெரியுமா ஆளை செலக்ட் பண்ணணும்? அவன் வந்து சிலரை பாருங்கள், நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கில்லி, ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வில்லி. செலக்ட் பண்ண கில்லி, ரிஜெக்ட் பண்ண வில்லி. அப்படி ஆளை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு மூப்பராக போட்டிங்கன்னா என்னைக்குனாலும் நீங்கள் பாம்பை பக்கத்துலேயே வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அவனை என்னைக்காச்சும் நீங்கள் ஹர்ட் பண்ணிட்டீங்க, ஒரு சொல்லட்டி போட விடவே மாட்டான். ஆனால் இந்த பர்னபா அப்படி இல்லை. அவன் செலக்ட் பண்ணாலும் நல்லவன் தாங்க, ரிஜெக்ட் பண்ணான் அப்பவும் கொண்டு வந்து லீடர்ஷிப் மரியாதை கொடுக்க. தட் இஸ் த ரியல் டிசைபிள். அவன் தான் பாருங்க பவுலை கூட்டிகிட்டு வரான். அவன் தான் மார்க்கோ வந்து திரும்ப வந்து ஊழியத்துக்கு பவுல்கிட்ட சப்போர்ட் பண்ணுறான். அவன் மேலே ஒரு ஆறுதலின் அபிஷேகம் இருந்தது. அப்போ இவங்க சேர்ந்து பண்ண எலெக்ஷன்லாம் வேஸ்ட்டு. காட் பண்ணுற செலெக்ஷன் தான் டேஸ்ட்டு. ஆமாம். 11 பேர் சார். 11 பேரும் ப்ரேயர் வாரியர் சார். என்ன வாரியர், எல்லாம் லாரி டயர் ஆகி போச்சு. இவங்க 11 பேர் நல்ல மனுஷங்களாம் சேர்ந்து ஒரு ஆளை ரிஜெக்ட் பண்ணிட்டான்ற காண்டி அவன் ரிஜெக்ட்னு அர்த்தம் கிடையாது. அவனுக்கு பேர் பவுலுன்னு அர்த்தம். புரிஞ்ச மட்டும் கை தட்டுங்க. ஆமாம், 11 பேர் சேர்ந்து ரிஜெக்ட் பண்ணா அவனுக்கு பேர் என்ன? பவுல்னு அர்த்தம். அவன் யாருன்னா தேவனுடைய பட்டறையிலிருந்து டைரக்டாக வெளியே வந்தவன் அர்த்தம். ஆமாம், அதனால அவன் சொல்கிறான், அவர்களுக்கு நான் அப்போஸ்தலன் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நான் அப்போஸ்தலன் அல்லவா? You are my seal of my apostleship. You are the seal of my apostleship. You are the result of my work. அவன் என்ன சொல்றான்? இவன் யாரா எனக்கு சீல் கொடுக்கிறது? நீ தான்டா சீல். உன் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்கள் தேவனை அழைத்தார் என்பதற்கு அடையாளம். உங்கள் வாழ்க்கையிலே கேட்டுக்கொண்டிருக்க அன்பான மகனே மகளே, நான் சொல்றேன், அக்கா சொல்லுச்சு, அண்ணா சொல்லுச்சு, பக்கத்து வீடு சொன்னாங்க, எய்த்து வீடு சொன்னாங்க என்பதை வச்சு நீ சீல் போடுறியா? இல்லை உனக்குள்ள அந்த மனுஷனை வச்சு தேவன் என்ன செய்தார்? தட் இஸ் யுவர் பர்சனல் விட்னஸ். நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார். ஒரு ஆளை 100 பேர் நல்லவர் நல்லவர் நல்லவருன்றாங்க, சரியா? ஒரு நாள் பெட்டி கடை பக்கம் பார்த்துட்டீங்க, தனியாக உட்காந்து குப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காரு? குப்புன்னு விட்டுக்கிட்டு இருக்காரு. வானத்தை பார்த்து வட்டமாக விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் பர்சனலாக பார்த்துட்டீங்க இவர் பெரிய டோப்பு அப்படின்னு. அங்கே போனால் அவர் ரேமான் அப்படின்றாங்க. ரேமான் இங்கே வந்தால் டுமான்றாங்க. இப்போ நான் கேட்குறேன், 100 பேர் சொன்னதை கேட்டுக்குவீங்களா? நீங்கள் பார்த்தீங்களே, நீங்கள் ஒரு ஆள் சொன்னதை நீங்கள் கேட்பீங்களா? நீங்கள் பார்த்தது தானே சொல்லுவீங்க. இதுக்கு மட்டும் 100 பேர் நல்லவர்னு சொன்னாலும் நான் கண்ணில் பார்த்தேன்னு சொல்கிறீங்களே, அப்படியே 100 பேர் எதிர்மறையாக பேசினாலும் இல்லை சார், எனக்கு பர்சனலாக அவர் ஆசீர்வாதமாக இருந்தார் சார், கையை தட்டுங்க சார், அவ்வளோதான் சார்.
அவ்வளவுதான் சார். இப்ப மட்டும் ஏன் சார் 100 பேருக்குள்ள போறீங்க? இப்போ உங்களுடைய பர்சனல் விட்னஸை கேளுங்க சார். அந்த விட்னஸை ஃபாலோ பண்ணுங்க சார். ஆவியானவர் உங்களுக்குள்ள இந்த மனுஷன் மூலமா எதை செய்தாரோ அதுதான் உங்களுக்கு சாட்சி. அவர்களுக்கு நான் அப்போஸ்தலன் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு நான் அப்போஸ்தலன் அல்லவா? தட் இஸ் த பர்சனல் விட்னஸ். இந்த பர்சனல் விட்னஸை ஃபாலோ பண்றான் பாருங்க, அவன் விழவே மாட்டான். அதனால தான் குருடன்ட்ட பார்த்து கேட்டாங்க, உன்னை கண்ணை சுகப்படுத்துறது யாரு? இயேசு கிறிஸ்து. அவன் பாவி, நீ அவனை பத்தி சொல்லாத, திரும்ப சொல்லு, உன்னை சுகப்படுத்துறது யாரு? அவன் சொன்னான், அவர் பாவியா நல்லவரா கெட்டவரா எனக்கு தெரியாது, ஆனா ஒன்னு தெரியும் சாரே, நான் குருடனா இருந்தேன், நான் இப்பொழுது பார்க்கிறேன். நான் அறியாதவனா இருந்தேன், நான் இப்பொழுது அறிந்து கொண்டேன். நான் குருடனா இருந்தேன், இன்றைக்கு நான் தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்கிறேன். இது மாத்திரம் எனக்கு தெரியும். கைய தட்டே, நல்லா தட்டே. That is the personal witness about the minister of God. You must select the minister of God by hearing the voice of God. ஒரு தேவனுடைய மனுஷனை எப்படி செலக்ட் பண்ணணும்னா, எல்லாரும் சொல்றதை கேட்டு செலக்ட் பண்ணக்கூடாது. இதுதான் சீட்டு குலுக்கி போடுற கதை. ஆமா, நீங்க அவன் பேர் என்னப்பா செலக்ட் மத்தியான்னு அவன் சித்தியா அமல் போனான். அப்ப எதை வச்சு செலக்ட் பண்ணணும் சொல்லுங்க? பிரெயின் சொல்றதா, ஹார்ட் சொல்றதா? நான் அழகாக செய்திக்குள்ள போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு எதை சொல்ற கேட்கணும்? வெளியிலேருந்து வர நாய்ஸையா, உள்ள இருந்து வர வாய்ஸையா? சொல்லுங்க, எது உங்க சாய்ஸ்? நாய்ஸா இல்ல வாய்ஸா? வாய்ஸ். ஒருத்தன் சொன்னா பிள்ளை மரித்து விட்டது, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். ஒரு 50 பேர் சொல்றாங்க, தட் இஸ் நாய்ஸ். இங்கே அவர் சொல்றாரு, நீ தைரியம் உள்ளவனாயிரு, அவள் பிழைப்பாள். இது வாய்ஸ். ஒரு பக்கம் வாய்ஸ், இன்னொரு பக்கம் நாய்ஸ். பட் which is my choice? That is voice, inner voice. If you miss that voice, you will miss everything in your life. You will miss your address. You will miss your mountain. மோரியா என்கிற உன்னுடைய ஸ்தலத்தை நீ இழந்து போவாய். எங்கு உன்னுடைய மோரியாவோ, எங்கு தேவன் குறித்த மலையோ, அங்கே நீ இருப்பாய் என்றால் வேதம் சொல்லுகிறது, அந்த ஸ்தலம் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் உனக்கு பார்த்துக்கொள்ளும். ஆமென், ஆமென், ஆமென். So find out your mountain and stick on with the leader. ஆமென், ஆமென். அங்கே ஊற்றப்படுவது, சார் குற்றாலத்திலிருந்து தண்ணி வருது சார், தண்ணி வர நேரம் போய் நீ என்ன செய்ய போற? வெளியில் போய் சோப்பை போடுறேன், இல்லை குரங்க பிடிக்கிறேன் அப்படின்னு போயிட்டினா, பக்கத்தில் குற்றால அருவி விழுந்தாலும் நீ நனைய மாட்ட. அருவி வழுதுன்னா உடனே நீ என்ன செய்யணும்? அருவி விழுகிற இடத்துக்கு போய் நின்று தலையை காட்டிடணும். நானும் உங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆரோனின் சிரசில் ஊற்றப்படுவது அங்கிகளிலும் தாடிகளிலும் வடிவது போல என் மீது வடிவதாக நான் இந்த உடன்படிக்கையோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் இந்த தலைமைத்துவத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். பவுல் சொல்றார், you are the partakers of the grace which has been given to me. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைக்கு நீங்களும் பங்குள்ளவர்கள். இந்த காமனாக கொடுக்குற கிரேஸ் வேற, ஸ்பெஷலாக கொடுக்குற கிரேஸ் வேற. புரியுதா உங்களுக்கு? காமனாக கொடுக்குற கிரேஸ் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு கொடுத்துட்டார். உண்மையா இல்லையா? ஆமாம். ஆனால் இங்கே இருக்கிற எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணல, சிலர் தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற கிரேஸ் கொடுத்துருக்கிறாரு. சிலருக்கு டீச் பண்ணுற கிரேஸ் கொடுத்துருக்கிறாரு. சிலருக்கு பாடுகிற கிரேஸை கொடுத்துருக்கிறாரு. சிலருக்கு இசை வாசிக்கிற கிரேஸ் கொடுத்துருக்கிறாரு. சிலருக்கு பிரசங்கம் பண்ணுற கிரேஸ் கொடுத்துருக்கிறாரு. இந்த கிரேஸுக்கு பேர் என்ன கிரேஸ் தெரியுமா? ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குற கிரேஸ். அந்த கிரேஸுக்குள்ளே இந்த கிரேஸ் வரும். இப்போ பவுல் என்ன சொல்கிறான்? எனக்கு ஸ்பெஷலாக ஒரு கிரேஸ் தேவன் கொடுத்தார்ல, அது எல்லாத்துக்கும் நீங்கள் பங்காளிகளாக இருக்கிறீர்கள். ஆமென். தேவன் கொடுத்த கிருபையை வாங்குவது வேறு, தேவன் ஒரு ஊழியனுக்கு கொடுத்த கிருபையில் நீங்கள் பங்குள்ளவனாவது வேறு. எலிசாவின் இடத்தில் எலியாவின் கிருபை வந்தது. அது எலியா செய்த அற்புத அடையாளங்கள். சார், நான் வரியில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம், 6 பக்கம் இருக்கு, அமைதியாக இருக்கிறீங்க.
அடுத்த வாரம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அடுத்த வாரம் தொடங்கிறேன். ஓகே, இதை நான் ஒரு இன்ட்ரடக்ஷனோட முடிப்போம். என் அன்புக்குரியவர்களே, ஸோ த அப்பாஸ்டல்ஷிப் வந்து யூ ஆர் த சீல். என்ன சொல்ல வரேன், இந்த வருஷம் முடிய போகுது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களே ஒரு தலைவன், உங்கள் தலைவன் என்பதற்கு அடையாளம். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் அடையாளங்கள். அவர் அவங்க எங்கே அழைத்து செல்கிறாரோ அங்கே நீங்கள் பின்பற்றி செல்லும்போது ஒரு நல்ல மேய்ப்பன் என்பதை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற புல்லுள்ள இடங்கள் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். ஸோ ஹவு டு சூஸ் அ லீடர், ஹவு டு சூஸ் த லீடர், கமான் சே ஹவு டு கமான் ஆன்சர், ஹவு டு சூஸ் த லீடர். எப்படி லீடரை சூஸ் பண்ணுறது? லீடரை சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் டிசைப்பிளை சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இட் இஸ் அ சிம்பிள் வே. இட் இஸ் the simple way. There is only one way, that is obeying the inner voice. எப்படி தெரியுமா? 7 பேர் வராங்க, 6 பேர். யார்? சம்மா வந்தான், சும்மா போனான். அடுத்து எலியா வந்தான், எலியா போனான். 6 அடி 2 அங்குலம் 5 வரிசை வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சாமுவேலுக்கு எவன் ராஜானே தெரியல. இதில் யார் ராஜா யார் ராஜான்னு தெரில. 6 பேர் வந்துட்டேன். 6 பேருக்கு உள்ளே என்ன செய்ய மாட்டேன்து, மணி அடிக்க மாட்டேன்து, சவுண்டு கேட்கலை. ஆனால் நல்ல மனுஷன் சார், கிடைச்சதில் எவனோ தலையில் வச்சுட்டு போகணும்னு வச்சுருந்தானா இஸ்ரவேல் ஜனங்களே காணாமல் போயிருப்பான். அவன் நல்ல மேன் ஆஃப் காட். இல்லையா? இல்லைன்ட்டான். வேறு யார் இருக்கான் இல்லப்பா? கடைசி ஒருத்தர் இருக்கார் சார்ன்றான். அவனை கூட்டுவாயா? என்னயா நீனு, நான் வரேன்னு தெரியாதா? இல்லை சார், அவரை எது இப்போவுமே நாங்கள் கணக்கில் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லை சார், அவனை வர சொல்லியா? வந்த உடனே ஒரு சத்தம் கேட்குது சாமுவேலுக்கு, இவன் தான் இவன் தான் இவன் தான் இவன் தான் நீ தேடிய தலைவன், இவன் தான் நீ தேடிய ராஜா, இவன் தான் நீ தேடிய சீசன். அப்படி ஒரு ஆளை பார்த்தோம் உங்களுக்குள்ள சவுண்ட் வரும், இவன் தான்யா. 1990 வருஷம். அதற்கு முன்பாக நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கேன். நூற்றுக்கணக்கான ஊழியர்களை எங்கள் வீட்டில் பார்த்துருக்கிறேன். மதுரையில் வந்து கிரவுண்ட் மீட்டிங்ஸ் ஒன்று நடந்துச்சுன்னா வந்து கிரவுண்ட் மீட்டிங் ஃபாரினர்ஸ் தான் அந்த காலத்தில் வந்து வந்தாங்கன்னா அன்றைக்கி நைட்டு டின்னர் எங்கள் வீட்டில் நடக்கும். எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டாலிட்டியில் அவ்வளோ பண்ணுவார். ஊழியர்கள் ஃபாரினர்ஸ் யார் வந்தாலும் நைட்டு டின்னர் அப்படியே பிரிட்டிஷ் செட்டப்பில் சாப்பாடு ரெடி பண்ணிடுவார். நூற்றுக்கணக்கான ஊழியர்களை பார்த்துருக்கிறேன். நான் சிஎஸ்சி பாரம்பரியத்தில் பிறந்தவன், நான் ஆர்சி பள்ளியில் படித்தவன். நூற்றுக்கணக்கான ஊழியர்களை பார்த்திருக்கேன். ஆனால் 1990 வருஷம் ஒரு தேவ மனுஷனை சந்தித்த போது எனக்குள்ள ஒரு சத்தம் வந்தது, இவன் தான் உனக்கு நான் வைத்திருக்கிற தலைவன். தட் இஸ் த ரைட் வாய்ஸ். அதுக்கப்புறம் நான் அலையல சார். ஆமாம், அவர் தான் எங்கள் அப்பா, இவர் எங்கள் அப்பா, அப்படி இல்லை. ஸோ யூ ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் த லீடர். அதுக்கப்புறம் 1000 ஜிக்ஜாக் வந்தாலும் 1000 பஞ்சாயத்து வந்தாலும் எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் எக்குத்தப்பான சண்டை நடந்திருக்கு. ஆமாம், நான் பேசியிருக்கேன், எதிர்த்து பேசியிருக்கிறேன். எங்கள் அப்பா சத்தம் போடுவார், வீட்டில் யாருமே எதிர்த்து பேசுகிறேன், ஒருத்தனே எதிர்த்து பேசுகிறேன். அவ்வளோ சண்டை போட்டாலும் எங்கள் அப்பா அவருன்றது மாறிடுமா? இப்போ அழகா தேவன் பாருங்கள், இந்த வருஷத்தில் உங்களை வந்து ஒரு ரிசல்ட்டுக்குள்ளே கொண்டு போக போகிறார், ஒரு கிளாரிட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அடுத்த வருஷத்துக்குள்ள போகணும், கிளியர் கட்டு ஒரு பிக்சரோட நீங்கள் போக போகிறீங்க. ஆமாம், நோ மோர் கன்ஃபியூஷன். ஆமாம், நோ மோர் நாய்ஸ். ஆமாம், ஆமேன்னு சொல்லுங்கள். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஸோ என் அன்புக்குரியவர்களே, ஸோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ரிசல்ட்டு தான் என்னுடைய வேலையோடைய ரிசல்ட். ஆகவே உங்களே சொல்கிறேன், இந்த வருஷத்தில் நீங்கள் வளர்ந்துருக்கீங்களா? இந்த வருஷத்தில் உங்கள் பலவீனங்கள் மறைந்திருக்கிறதா? உங்கள் வியாதிகள் நீங்கி இருக்கிறதா? உங்கள் மன கஷ்டங்கள் மாறி இருக்கிறதா? உங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே உயர்வு இருக்கிறதா? கர்த்தருடைய ஆவியானவர் இதுவரைக்கும் இல்லாத அளவு இனி வருகிற நாட்களில் உயர்வை தருவாராக. ஆமென். ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே உங்களை வந்து ஃப்ளரிஷ் ஆக்காமல், உங்களை வந்து வர்த்திக்க பண்ணாமல் தேவன் விட மாட்டார். ஏனென்றால் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நான் நம்புகிறேன். அவர் அப்படியே செய்வார். பிகாஸ் யூ ஆர் த சீல் ஆஃப் மை லீடர்ஷிப் அண்ட் அப்பாஸ்டல்ஷிப். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐ நீட், காட் நீட்ஸ். மற்றவங்க 100 பேர் வந்து அக்செப்ட் பண்ணலன்னா அட் டசன்ட் மேட்டர். எனக்கு சீல் இருக்குது. ஆமாம், எங்கே குத்தணுமோ குத்துவோம். இல்லாட்டி வா கம்பெடுத்தா சொல்லி அடிப்பேன். ஆமாம், நெத்தியில் குத்துறேன் உனக்கு சீலு.